ஒரு காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டும் இருக்கும் டெய்லும் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நல்லவங்க கொஞ்சம் பேர் இருந்தால் கேவலமான மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கரண்ட் போயிட்டே இருக்கு. ஒருவேளை கரண்ட்டை வெளிநாட்டுக்கு விற்றாங்களோ? அடிக்கடி வீட்டில் தண்ணி வரவே மாட்டாங்க. ஒருவேளை தண்ணியை கம்பெனிக்கு கொடுக்காங்களோ? அதிகமாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப குளிருதப்பா. இப்போலாம் வெயில் அதிகமாக அடிக்க மாட்டாங்கல்ல, அதிகமாக மழைலாம் பெஞ்ச மாதிரியே இல்லை. இப்போ ஏன் குளிர் அதிகமாக அடிக்கவே இல்லை? இவனா ரொம்ப நல்லவன் தெரியுமா? எதை வச்சு சொல்கிறேன்? எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுகிறான், பார்த்தவொன்னே சிரிக்கான். நல்லா பேசுனா ஊருக்குள்ளே அப்படிதான் அலையிறானுவா, வெள்ளை வேட்டி வெள்ளத்தட்டை கட்டிக்கிட்டு. ஆனால் அவன் தான் 1 நம்பர் அயோக்கிய பையன். அவன் பாஸ்ட் ரெக்கார்டை எடுத்துப்பாரு, 1 நம்பர் அயோக்கிய பையன் அவனாக தான் இருப்பான். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இப்போ நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே ஒர்க் பண்ணுற? ஒரு கடையில் மெக்கானிக்காக வேலை பார்க்க. மெக்கானிக் வேலையை பார்க்க நீ எங்கே ஒர்க் பண்ணுற? டிவிஎஸ் கம்பெனியில் மெக்கானிக்காக இருக்கேன். டிவிஎஸ் கம்பெனியில் மெக்கானிக்காக இருக்கியா? பரவாயில்லையே, அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியே. அண்ணே, நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும். ட்ரெஸ் எடுக்க 1000 ரூபா வேணுமா? அண்ணே, அதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ண்ணே, அதை பற்றிலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. திருப்பூர் துணி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நமக்கு தான் தெரியும். நம்மளோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் டேக் ஒட்டி அதை பிராண்டுன்னு சொல்லி நம்மக்கிட்டே விற்காங்க. அதையும் நம்ம பிராண்டு அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கி ஏமாந்துக்கிட்டு இருக்கோங்க. அதை நினச்சாதான் சரிப்பா வருது. இதில் மிகப்பெரிய ஒரு கால கொடுமை இருக்குது. ரோட்டு கடையில் 5 ரூபாக்கும் 10 ரூபாக்கும் மணிக்கணக்கில் நின்று பேரம் பேசி அவங்க கிட்ட இருந்து குறைச்சி வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு போவாங்க, அது பிராண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அங்கே 1 ரூபா கூட குறைக்க மாட்டான். பில்லில் 1 ரூபா குறைஞ்சிச்சுனாலும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிற்பான். அப்படிப்பட்ட கடையில் அப்படியே பைசா கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் வந்துடுவாங்க. வீட்டில் ஒரு பிளம்பிங் வேலையோ கொத்தனார் வேலையோ இருந்துச்சுன்னா லோக்கலாக ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணால் அவங்ககிட்ட எவ்வளோ கம்மியாக சம்பளம் குறைக்க முடியுமோ மணிக்கணக்கில் வாதாடி அவங்ககிட்ட சம்பளத்தை கம்மியாக குறைப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய கம்பெனியில இருந்து வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்குறவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே பைசாவை கொடுத்துருவாங்க. இன்னுமே நிறைய மக்கள்கிட்ட கேவலமான மைண்ட் செட் நிறையவே இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாராவது எதிரில் வந்தா உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற பழக்கம் நிறைய பேர்ட்டு இருக்கு. ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது எதிரில் வரும்போது துப்பிட்டு போகிறாங்க, நம்மளை பார்த்து கீழே பார்த்து துப்பிட்டு போகிறாங்க. அப்படி துப்பினோன்னு என்ன ஆயிரும்? ஒரு புண்ணாக்கு ஆக போகிறதுல புண்ணாக்குகளா? இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்து முறைச்சிட்டு பைக்கை வேகமாக திருக்கிட்டு போவாங்க. அப்படி முறைச்சோடனே உனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல, சம்மந்தமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், நம்மளை பார்க்காத வரைக்கும் அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்த உடனே கெட்ட வார்த்தை போட்டு அவங்களுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட நேர்லையும் திட்ட மாட்டாங்க. அப்படி திட்டி அவங்களுக்கு என்னதான் ஆக போகுது? இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரெயினை நிறுத்தினேன், ரைட் ஹேண்டில் சைக்கிளை தூப்புனேன், அப்படி இப்படின்னு. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? எதுக்குடா இதவங்கலாம் சொல்கிறீங்க? இன்னும் ஒரு சில விளங்காத பயிலுக ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு அவனை பாரு இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டான், இவனை பாரு இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டான், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ இவனுங்க அவனுக்கு உழைச்சி போட்ட மாதிரியும் இல்லை இவன் அவனை தூக்கி சுமந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க, விளங்காத பயிலுக. இன்னும் ஒரு சில கேவலமான மைண்ட் செட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ அவங்க 4 காசு சம்பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை மட்டம் தட்டி பேசையும், நிறைய பேரை கேவலப்படுத்தையும், நிறைய பேரை நக்கல் பண்ணி சிரிக்கையும் இருக்காங்க. மிஞ்சி போனால் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 80 வயசு வரைக்கும், இல்லை அதிகபட்சம் 100 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 6 அடி குழி ரெடியாக இருக்குது. மொத்தத்தில் ஓவராலாவே அடுத்தவன் லைஃப்பை கெடுக்கணும், அவன் முன்னேறி வரானா அவனை எப்படி தடுக்கணும், அவன் காலை தட்டி விட்டு அவனை எப்படி கீழே விழ வைக்கணும் அப்படிங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஒன்று நீ வாழு, இல்லை அடுத்தவனை வாழ விடு. ரெண்டுக்கும் இல்லாமல் அடுத்தவனை கெடுத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பிரோஜனமும் இல்லை. இந்த வீடியோ மூலமாக நம்ம யோசிக்க வேண்டியது, அடுத்தவனோட லைஃப்பை நம்ம கெடுத்து என்ன பிரோஜனம், என்ன பயன்? நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் லைஃப்பை வாழ போகிறான், நம்ம லைஃப்பை வாழ போகிறோம். ஸோ யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் வாழ போகிற கொஞ்ச நாளும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவோட நோக்கமே யாரையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கோ யாரையும் குத்தி காட்டுறதுக்காகவோ இல்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதை தான் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ.